உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, குருபெயர்ச்சி, மகா குருபெயர்ச்சி இப்பொழுது நடைபெறப் போகுது. எப்போ சுவாமினா 2/6/2026 நம்மளுக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து இறங்கி இந்த கிளாக் வைஸில் பார்க்கும்போது கடகராசிக்கு இடம்பெயர்ந்து மகா உச்சத்தை பெறுகின்ற காலமாக இந்த காலத்தை கொடுக்க போகிறார். இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, தனித்துவம் சார்ந்த விஷயங்கள் எவ்வாறு இருக்க போது, ஒவ்வொருடைய வாழ்வாதாரம் ஏற்றம் இறக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, எல்லாருமே எதிர்பார்க்கின்ற திருமணம், குழந்தை, இதெல்லாம் எவ்வாறு விரிவாக்கமாக காணப்போகிறோம். ஒவ்வொரு விஷயமும் எவ்வாறு கொடுக்க போகுது. ஏன்னா அதுக்கு முன்னே ஸ்தான பலம் கிடையாது. இப்போ நின்ற இடத்துக்கான ஸ்தான பலத்தையும் பார்க்கின்ற இடத்துக்கான அமைப்புகளும் கொடுத்து பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்பை இந்த மேஷராசியில் ஆரம்பித்து மீனராசி வரைக்கும் எவ்வாறு இருக்க போகிறான்னு பார்த்துடலாம். இந்த பொன்னவன் மன்னவன் இந்த 12 ராசிக்கான பலாபலனை கொடுக்க போகிறோம். பொன்னவன் மன்னவன் புத்திரகாரகன் என்று சொல்கிற மாதிரி அந்த இருக்கக்கூடிய 2000 காரகத்தையும் அவருக்கே பொருந்தும். ஏன்னா தேவகுரு பிரகஸ்பதி நன்மை அனைத்தும் வந்து சேரட்டும். வணக்கம். மீன ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது? நம்ம ராசிநாதன் தான் அவர் 2/6/2026 நடக்க போகுது. இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றம், இதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அனைவருமே. மீனராசிக்காரங்க அனைவரும் இந்த கதவு திறக்குமா திறக்காதான் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற காலம். ஏன்னா அவருடைய பார்வைக்கின்றது ஒரு மதிப்பு உண்டு. இந்த நேரத்தில் ஸ்தான பலமும் உண்டு. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் இனி தடை தாமதத்தை எதிர்பார்த்திருந்த காலம் விலகும். நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தருகின்ற விஷயமெல்லாம் விடுபட்டு வெளியே செல்ல போகிறோம். ஆனால் ஒரு கிரகத்தினுடைய ஆளுமைத்தன்மையை வைத்து நாம பதில் சொல்ல முடியாது. அங்கே சனி பகவான் இருக்கார். அதனால் அதையும் நாம் கால்குலேட் பண்ணி தான் நாம் சொல்லணும். முக்கிய தருணமே அவர் ஜென்மத்தில் இருக்கிறதால பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். சில பேருக்கு திருமணம், காதல் திருமணம் எல்லாம் கைகூடிவிடும். இதெல்லாம் எப்படி நடந்துன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் நிறைய ஜாக்பாட் அடித்த விஷயங்கள்லாம் இந்த குருபெயர்ச்சியில் நடக்க போகுது. மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை, வேறு யாருக்குமே கிடையாது. என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது, எதனால் நடக்குது, ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்பாட் அடித்தா மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படும். ஐயா எனக்கு வேலை கிடைச்சிருமா, வேலை கிடைச்சிரும். எனக்கு திருமணம் ஆகிடுமா, ஆகிடும். எனக்கு குழந்தை பிறந்துடுமா, குழந்தை பிறந்துடும். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை நான் சந்திப்பேனா, எல்லா விதமான பிரச்சனைக்கும் நீங்கள் உங்களை எத்துமே எடுத்து ஒழுங்கி விட்டுடும். எங்கே எத்துமே விட்டுடுனே தெரியாத இடத்துக்கு நம்மளை எத்துமே செல்லிடுவார். வெளியூர் போயிடுமா, வெளியூர் போயிடுவோம். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ இதெல்லாம் இதையுமே நாம் செய்கின்ற விஷயமாக இருக்காது. அதுவாக தானாக நடத்துகின்ற பாக்கியமெல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குழந்தை, திருமணம், வாக்கியம், வேலை, எந்தெந்த விஷயத்தில் தடை ஏற்பட்டது, வீடு எல்லாமே உண்டையா. வீடு, வண்டி, வாகனங்கள், குடும்பம், அந்த வசதிக்கான அமைப்புகள் என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ, ஐயா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஓகே, எல்லாத்துலேயும் இது வரைக்கும் இருந்து வந்த ப்ரெஷர் அனைத்தும் விலகும். அதுவாக தானாக வழிபடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துலேயும் ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் காணப்படும். வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அனைத்துக்கும் மீனராசிகாரங்க இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாம, கஷ்டத்தை தவிர்த்து மீது எதுவுமே நான் அனுபவிக்கலைங்க அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் இழந்துக்கிறேன் சாமி நான் அப்படின்னு சொன்ன அனைவருக்கும் இனி உங்கள் வாழ்விலும் ஏற்றம் தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் நடக்க போது. வருமானம் என்பது உருவாகும். உடல்நலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் விலக போது. நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் நம்ம ராசிநாதன் உச்சம் பெறுவதும் என்பது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், நீர் அமைப்பு அருகாமையில் செல்லாமல் இருப்பது என்பது ரொம்ப முக்கிய தருணம். ரொம்ப முக்கிய நீர் அமைப்புக்கு அருகாமையில் எந்த காரணத்தை கொண்டும் குடி போகிறது, இது மாதிரி விஷயத்தெல்லாம் போகாமல் இருக்க, குழந்தைகள் அங்கே இட்டு போகாமல் இருக்கிறது, இது மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா ப்ளஸ் எதுவோ அதுவே தான் மைனஸ், மைனஸ் எதுவோ அதுதான் ப்ளஸ். உலகமே அப்படி தான் பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்குது. அளவு மிஞ்சினால் அமுதமும் நெஞ்சல்லவா. அதே போல் நம்ம வாழ்க்கையில் விஷயத்தை நம்மளுக்கு தெரியாமே நிறைய செஞ்சுட்டு இருந்தால் அதிலேருந்து மீட்டெடுக்க போகிறீங்க. உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலக போது. உடம்பு சார்ந்த விஷயம் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் என்பது உண்டு. அதில் ஞாபகம் வச்சுங்க. ஐயா வேலையில் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்குது, அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சு, நான் வெளியே போகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அதுக்கான திருமணம், குழந்தையோ, என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்படுது அதெல்லாம் கொடுக்கறதுக்கான காலமாகவும் மாற்றிடும். த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். ஒரே வார்த்தை சொல்கிறேன், த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். உங்கள் வாழ்க்கையை தெளிவான பாதைக்கு எடுத்து செல்லுகின்ற காலம். மனுஷன் வாழ்வில் ரொம்ப முக்கியமே எதிரான ஒன்று வரம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது,
இந்த நேரத்தில் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. இறையருள் பெறுகின்ற காலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த தொழில் தான் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு பார்த்தா அறம் சார்ந்த விஷயத்தில் தொழிலே குத்துருவான். திடீர்னு ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணுகின்ற பொறுப்புக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய காலமாகவும் மாறும். இது வரைக்கும் கொடுக்கலன்னா இனிமேல் அதை கொடுக்கின்ற பாக்கியம் கிடைக்க போகுது. ஐயா என்ன சாமி சொல்கிறீங்க, நான் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன்னா அந்த எல்லாத்தையும் கொடுக்கின்ற அமைப்பு பகவான் குரு பகவான் உச்சம் பெற்று நம்ம பார்வையை முதல் பார்வையாக 9ஆம் பார்வையாக நம்மளை பார்ப்பார். அப்போவே நம்ம கிட்டக்கிற தோஷம் கேஷம் எல்லாமே ஓடிட்டோம். லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். லாபம் தருகிறது. என்ன வேலை செஞ்சாலும் நான் கம்பெனி விட்டுட்டேன், நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு அதில் செஞ்சால் கூட லாபத்தை ஈட்டெடுத்துக்கூடிய தன்மை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுற எல்லாத்துலேயும் ஒரு கணிசமான லாபத்தை. ஐயா இது வரைக்கும் தொழிலே தொடங்க ட்ராவல்ஸ் நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், வியாபாரம் பண்ணி எனக்கு வேலைக்காக தேடிட்டுருக்க அரசாங்கம் பண்ணி என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ இது அனைத்தையும் கொடுக்கின்ற காலம். அடித்து தூக்கிட்டு உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் தடை ஏற்படுது எல்லாம் எழுதி வச்சுங்கய்யா. இந்த ஓராண்டுக்குள் உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். இந்த ஓராண்டுக்குள் செயல் திட்டங்கள் உருவாகம் இருந்தால் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்னென்ன விஷயத்தில் நாம் முன்னேற்றமே காணலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை தருகின்றதுக்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர். அரசியலில் ஈடுபடுறது, ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, என்னென்ன மக்கள் பணி செய்ய வைக்கிறத எல்லாத்துலேயும் ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பகவானுடைய ஒளி நம்மளுக்கு எப்பொழுதும் இருந்து கொள்ள வேண்டும். குரு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு சித்தர் பெருமான்களுடைய வழிபாடு தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு நல்ல நிகழ்வுகள் ஜாக்பாட் அடித்த மாதிரி லாக்டர் இதை மாதிரி விஷயங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது குட் டைம் த ஸ்டார்ட் நவ். ஒரே வார்த்தை சொல்கிறோம், த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றம், ஏற்றம் தருகின்ற விஷயங்கள் அனைத்தையும் தருகின்ற அமைப்பாக ஒரு மனுஷனுக்கு தேவை எதிரானா நல்ல மாற்றத்தை அதில் மூலம் ஏற்றத்தையும் தரணும். அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையெல்லாம் மாற்றி தருகின்ற காலங்களாக மாறப்போகுது. ஒன்றாவது சொல்லுறது உங்கள் வாழ்க்கை கையில். இந்த ஆட்டோலாம் பின்னாடி எழுதி வைப்பாங்க முன்னாடி, உன் வாழ்க்கை உன் கையில். இனிமேல் குரு பகவானுடைய கையில். ஏன்னா நம்ம ராசிநாதனே அவர் தான். இந்த கடகத்தில் உச்சம் பெறுகின்ற இடம் 5ஆம் இடத்தில் என்பது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், தாயார் உடல்நலம். இதை மாதிரியான ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதால தந்தைக்கும் தாய்க்கும் நாம் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அவருடைய பார்வை 9ஆம் இடத்துலையும் விழுது, நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் விழுது, அதே 11ஆம் இடத்துலையும் விழுது. அதனால் அவருடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பிள்ளைகள் உடல்நலத்துலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நம்ம உடல்நலத்துலேயும் நம்ம அக்கறை எடுத்துக்கணும். ஒரு விஷயத்தை ஒரு 2-3 பிரிவுகளாக பார்த்து கொள்ள வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் வந்தால் அந்த கர்மகாரகன் என்ன கொடுப்பான்னு தெரியாது. அந்த அளவுக்குலாம் யூகிக்கிற அளவுக்கு இன்னும் ஜோசிகாருக்கு வரல. எதையும் கொடுக்கின்ற பலாபலங்கள், யாரையும் எதை சுவைத்துக்கூடிய அளவுக்கு இந்த கர்மகாரகனுடைய தன்மை. அதனால தான் மொத்தமாக கர்மானே சொல்லி விட்டுட்டாங்க. எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அதை கர்மாவாக சொல்லி மீதி பேர் சொல்லுகின்ற வார்த்தைலாம் ஓகே. இப்பொழுது அதனுடைய மைனஸ் கேட்டகரியில் போனதெல்லாம் நான் கடன்பட்ட, நோய்பட்ட, நான் கடன்பட்டு நொந்து நூடுறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் ப்ளஸ் கேட்டகரிக்கு வர்றதுக்கான காலம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததையும் இருக்க போகிறதையும் எல்லாத்தையும் மீட்டெடுத்து பெரிய ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு ஜாம்பவானாகவும், அரசியலை ஒரு பெரிய களம் காளுகின்ற ஆளுக்களாகவும், வேலை வாய்ப்பு சுரையிலிருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகி ஒரு பாதுகாப்பு படைக்கு சென்று பெரிய அளவுக்கு போஸ்டிங் வரத்துக்கான தேடி வருகின்ற அமைப்பு. வாழ்க்கை கையில் என்று சொல்லக்கூடிய காலத்தை பகவானே நம்மள்கிட்ட கொடுத்துருவார். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.